எல்லாம் ஃபேமிலியா எங்க கிளம்பிட்டீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்க எங்க கிளம்பிட்டோம்னு பார்த்தா டியூஷனுக்கு தான் கிளம்பிட்டோம். பசங்க விட்டுட்டு போய் டியூஷன்ல விட போறேன். மணி 6 ஆயிடுச்சு. டியூஷனுக்கு போறீங்களா? ஆ என்ன வெளியில படிக்கணும்னா படிக்கணும் தான் பசங்க. வெளியில போலான்னு சொன்னேன். டியூஷன் போற அப்ப வெளியிலாம் கிடையாது. பசங்க ஈவினிங் ஆனா கரெக்டா 6 மணிக்கெல்லாம் டியூஷன் கிளம்பிடுவாங்க. ஓ விட்டுட்டு போய் விட்டுட்டு வந்துட்டு வீடு கூட்டிட்டேன். இந்த மாசம் கூட்டணும். நாளைக்கு கிருத்திகை விளக்கு தாம்பழத்தெல்லாம் விளக்கி வைக்கணும். காலையில பசங்களை கிளம்பி விளக்க முடியாது. அதனால துணி மடிச்சு வைக்கணும். நிறைய வேலை இருக்கு. வேலை இருக்கா? இதுக்கு இடையில நைட்டு டின்னர் வேற செய்யணும். நைட்டு டின்னர் என்ன செய்ய போற? நைட்டு டின்னர் என்ன உத்ரா? நீங்க நைட்டு டின்னர் என்ன செய்யறது? சிம்பிளா ஏதாவது செய்யற மாதிரி சொல்லுங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு செய்யணும். சிம்பிளானா என்ன? என்ன பொறுத்தவரை சிக்கன் குழம்பு தான் சிம்பிளா செய்யறது. அது சிம்பிளா செய்யறவங்களுக்கு தான் தெரியும். ஆமா உத்ரா, என்ன சிம்பிள் தானே அது சிக்கன் குழம்பு. அதெல்லாம் ஒரு விஷயமா? என்ன உத்ரா சொல்லு உத்ரா. அப்ப வேணா நைட்டு சிக்கன் கிரேவி ஆட்டம் சும்மா காலையில லைட்டா குழம்பாட்டம் வச்சுட்டு இட்லி வேணா ஊத்திக்கலாம் ஒரு இடு. சரி ஓகே, அது போதும்ல நைட்டுக்கு. அது போதும். நாளைக்கு கிருத்திகை அதனால இன்னைக்கு எதா இருந்தாலும் கொஞ்சமா செஞ்சுட்டு நாளைக்கு எதுவும் செய்ய முடியாது. ஆமா, நாளைக்கு நான்வெஜ் எதுவும் எடுக்க முடியாது. நாளைக்கு அது ஓகே. இல்லாம நீ செவ்வாய்க்கிழமை என்னென்ன விரதம் உத்ரா எடுப்ப நீனு? நான் வெறும் கிருத்திகை விரதம், அமாவாசை. அமாவாசை நான் எடுக்க மாட்டேன். நீங்க தான் எடுப்பீங்க. செஞ்சு வைப்பெல்லாம் நீங்க படைக்கிறது. ஓ இது பேக்ல எடுங்க. ஓகே. பசங்க டியூஷன் போறாங்களா? ஆமா. துவரகேஷ், டியூஷன் போறியா? தம்பியை பார்த்துக்கோ. தம்பியை பார்த்துக்கிறியா? பாத்துக்கிறேன். ஓகே, தம்பியை பாரு. யாராவது அண்ணனுங்க பெரிய அண்ணனுங்கெல்லாம் ஏதாவது சொல்ல போறாங்க. தம்பியை பக்கத்துலேயே பார்த்துக்கணும். பார்த்துப்பியா தம்பியா? பார்த்துப்பியா? ரக்ஷன், பாய் சொல்லு. எல்லாத்துக்கும் பாய் சொல்லு. சிரிக்க கூடாது. பாய் பாய் பாய். பாய் துவரகேஷ் பாய் சொல்லு. பாய். உத்ரா ஓகே பாய். டியூஷன் கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. உத்ரா பாய். எனக்கு பாய் காமிக்கிறீங்க, நான் வந்துருவேன். அவனதான் டியூஷன் போறானோ போய் விட்டுட்டு துவரகேஷ் உன் சைக்கிளா அது? நான் உத்ரா டியூஷன் போய் பசங்களை விட்டுட்டு வந்துட்டியா? விட்டுட்டு வந்துட்டு துணி மடிக்கணும். துணி மடிச்சுட்டு நிறைய வேலை இருக்கு. துணி மடிக்கணுமா? வேலை இல்லைன்றீங்க. வீட்டுல இந்த காலையில இந்த துணியை துவைச்சு காய வச்சு மடிச்சு அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி தரீங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளவு துணி? ஆமா, வாஷிங் மிஷின் வாங்க போயிட்டு தான் அதை பாருங்க பெரிய எல்சிடி டிவி வாங்கிட்டு வந்துட்டாங்க பாருங்க. வாஷிங் மிஷின் வாங்க போய் தான் கூப்பிட்டு போய் தான் டிவி வேணும்னு டிவி பார்த்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண, அப்புறம் ஒரு பொருளை வாங்க போனால் அந்த பொருளை வாங்கணும். அதை விட்டுட்டு நான் எனக்கு டிவி பிடிச்சிருக்கு, டிவி இப்போ எடுத்து கொடுங்க, அப்புறமேட்டு வாஷிங் மிஷின் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. நான் உத்ரா அதுக்கு பதில் சொல்லு. மறுபடியும் சொல்லு. பிடிச்சிருக்குது. அதனால சரி, இன்னும் கொஞ்சம் பசங்க எல்லாம் பெரியவங்களா சின்ன பசங்க தானே. துணி பேண்ட் மட்டும்தான் பெருசு. மீதி சட்டை இதுதான் என்னுடைய ட்ரெஸ் தான். அவங்க அம்மாவுடைய ட்ரெஸ் வேற யாருதும் கிடையாது. அதனால சரி கையில துவைச்சுக்கலாம்னு பார்த்தா, ஆனா எங்க வெளியில கிளம்புற அன்னைக்கு போற அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால வாங்கிடணும். ஆடி ஆஃபர்ல போடுவாங்க, இப்ப போய் வாங்கிடலாம். கவலைப்படாதீங்க. ஓ கவலைப்படாதீங்க. நீ என்ன சொல்றியா? நான் சொல்லணும் ஒன்ன, நீ பதிலுக்கு என்ன சொல்ற கவலைப்படாதீங்கன்ட்டு? சரி ஓகே. டக்கு டக்குன்னு ஒரு இடத்துக்கு கிளம்ப சொல்றீங்கல்ல, அங்கெல்லாம் அப்புறம் எப்படி டக்குன்னு ரெடி ஆகுது? சரி ஓகே. அப்ப எல்லாம் மடிச்சு வச்சுட்டு விளக்கு தாம்பழத்தை விளக்கணும். விளக்கு தாம்பழத்துல விளக்கிட்டு விளக்கிட்டு சாப்பாடு செய்ய எப்படி நைட்டு 12 மணி ஆயிடுமா? செய்ய வேணாமா? இல்ல, நீ இப்போ வேலைலாம் நிறைய இருக்குன்னு சொல்றியே. பூ கட்டி முடிச்சேன். பூ கட்டிட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு பசங்களை கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்துட்டு இந்த துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு ஜாமான கழுவி வச்சுட்டு தான் உடனே நான் செய்யணும். நீங்க நைட்டு கடையை கட்டி வரதுக்குள்ள நாங்க செஞ்சு சாப்பிட்டு செரிச்சிரும். சரி ஓகே ஓகே. நீ சிக்கன் குழம்பு வை. ஓகேவா? நான் கடைக்கு போறேன். சரி ஓகேவா? சரி ஓகே.
சிக்கன் எடுத்துட்டு வந்தாச்சு. அவர் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு கடைக்கு போயிட்டாரு. இனிமே நான் தான் செய்யணும். மதியானமே சாப்பாடு ஒண்ணும் செய்யல. சிம்பிளா முருங்கைக்கீரையும், வாழைக்காய் தொட்டுக்கும் தான் செஞ்சேன். வத்த பொரிச்சேன். ஆனா அதனால இப்ப நைட்டு சும்மா ஒரு ₹100 சிக்கன் எடுத்து வந்துட்டேன். இட்லி ஊத்திட்டு சிக்கன் கிரேவி ஆட்டா கொஞ்சமா வச்சுக்க வேண்டியதான். நைட்டு 1 வேளைக்கு மட்டும்தான். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம இப்ப சிக்கன் கிரேவி செஞ்சுக்க போறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகும். சிக்கன் கிரேவிக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அது ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சோடனே தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்க நல்லா வெங்காயம் வதங்குது. அதில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிப்போம். அது கூடயே கொஞ்சோண்டு புதினா சேர்த்துப்போம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க நல்லா வெங்காயம் வதங்கி தக்காளி போட்டாச்சு. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்க நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் நம்ம ஒரு 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுப்போம். பாருங்க நல்லா வதக்கியாச்சு. இப்போ கறியை நம்ம இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சிக்கன் தூள் ஒரு 2 டீஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துப்போம். நம்ம கிரேவியாக தான் செய்ய போகிறோம், அதனால் நிறைய தேவையில்ல. இது கூட கொஞ்சோண்டு கறி மசாலா சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா கிண்டி விடுவோம். பாருங்க கிண்டி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மிலே வச்சு இதை கொதிக்க விடலாம். சிக்கன் கிரேவி நல்லா கூட்டி போட்டாச்சு. இப்போ நான் உப்பே போடல, இப்போ தான் உப்பு போடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கிண்டி போட்டு ஒரு நல்லா சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு வச்சுப்போம். பாருங்கள் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம்.